வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஹனுமானை பத்தி பார்க்க போறோம். ஹனுமான் இந்து கடவுள்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவருக்கு மாருதி, ஆஞ்சநேயர், வாயுபுத்திரன் என்று பல பெயர்கள் உள்ளன. ராமாயண கதையில் ஹனுமான் ராமரின் பக்தராக காட்டப்படுகிறார். அஞ்சனா தேவி என்ற பெண் குரங்கிற்கும் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாக பிறந்தவரே இந்த ஹனுமான் ஆவார். ஹனுமானின் தாயார் அஞ்சனா தேவி முற்பிறப்பில் பிரம்மாவின் சபையில் ஒரு நடன பெண்ணாக இருந்தார். ஒரு தடவை ஒரு குரங்கு மனிதனைப் போல அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த போது அஞ்சனா தேவி அதனை பார்த்து சிரித்து அந்த குரங்கின் மீது பழங்களை விட்டு வீசி விளையாடினார். உடனே அந்த குரங்கு தவம் கலைந்து எழுந்து ஒரு முனிவராக மாறியது. கடுங்கோபம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா தேவியை பார்த்து, நீ யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த நிமிடமே குரங்காக மாறிவிடுவாய் என சாபமிடுகிறார். தான் செய்த தவற்றை உணர்ந்த அஞ்சனா தேவி அந்த முனிவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். தனக்கு குரங்கு முகம் இருந்தாலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் சிவனே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் அந்த முனிவரை வேண்டுகிறார். மனமிறங்கிய முனிவரும் அஞ்சனா தேவி கேட்ட வரத்தை தருகிறார். மேலும் அவர் சிவனின் அம்சமாக அஞ்சனா தேவிக்கு மகன் பிறந்தவுடன் அவளுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என அருள் வழங்கினார். முனிவரின் சாபத்தால் அஞ்சனா தேவி தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து ஒரு குரங்காக காட்டில் பிறக்கிறார். ஒரு நாள் காட்டில் ஒரு ஆடவனை அஞ்சனா தேவி சந்திக்கிறார். அவன் அழகில் மயங்கி அவன் மீது காதல் கொள்கிறாள். காதல் கொண்ட அந்த தருணமே அவள் குரங்காக மாறுகிறாள். அவள் அருகே வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் எனவும் அறிமுகம் செய்து கொள்கிறான். கேசரி மனித உடலும் குரங்கு தலையும் கொண்டிருந்தான். மேலும் அவனால் நினைத்த நேரத்தில் குரங்காகவும் மனிதனாகவும் மாற முடியும். இதனை கேட்டு அஞ்சனா தேவி ஆச்சரியம் அடைந்தார். அஞ்சனா தேவி மீது காதல் கொண்ட கேசரி அஞ்சனா தேவியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறார். கேசரி மீது காதல் கொண்ட அஞ்சனா தேவியும் இதற்கு சம்மதித்து இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகும் எப்பொழுதும் போல அஞ்சனா தேவி சிவனை நோக்கி தவத்தை செய்து கொண்டு இருந்தார். அஞ்சனா தேவியின் தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவன் அவளிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்கிறார். முன்பு முனிவர் தனக்கு கொடுத்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற சிவனே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கேட்கிறார். சிவனும் அஞ்சனா தேவி கேட்ட வரத்தை கொடுத்து மறைந்தார். அதே சமயம் அயோத்தியாவை ஆட்சி செய்த தசரத மன்னர் தனக்கு பிள்ளை வரம் வேண்டி யாகத்தை செய்து கொண்டு இருந்தார். இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் தசரதன் முன் தோன்றி ஒரு புனிதமான பாயாசத்தை கொடுத்து அதனை சரிசமமாக அவன் மனைவியிடம் தரும்படி கூறுகிறார். தசரதனும் தன் மனைவிகளுக்கு அந்த பாயாசத்தை கொடுத்தவுடன் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. அப்பொழுது அந்த பாயாசத்தில் சிறிதளவை ஒரு பறவை எடுத்து சென்று அஞ்சனா தேவி தவம் செய்த இடத்தின் அருகே விட்டு சென்றது. காற்றின் கடவுளான வாயு தேவனிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனா தேவியிடம் தரும்படி சிவன் ஆணையிடுகிறார். பாயாசத்தை பார்த்த அஞ்சனா தேவி மகிழ்ச்சியில் அதனை உண்டார். அதனை உண்ணும் போது சிவபெருமானின் அருளை அஞ்சனா தேவி உணர்ந்தார். அதன் பிறகு அவளுக்கு குரங்கு உருவம் கொண்ட ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சிவனின் அம்சமான குழந்தை என்பதால் சிறு வயதிலேயே அந்த குழந்தை மிகவும் பலசாலியாக இருந்தது. குழந்தையான ஹனுமான் தன் தந்தை கேசரி மற்றும் தன் தாய் அஞ்சனா தேவியின் சக்திகளையும் பெற்றார். வாயு தேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல வேகமாக செயல்பட்டார். இதனால் ஹனுமானுக்கு வாயுபுத்திரன் என்ற பெயரும் வந்தது. ஹனுமானின் பிறப்பால் அஞ்சனா தேவி தன் சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்றார். சாப விமோசனம் பெற்ற அஞ்சனா தேவி மீண்டும் தேவலோகத்திற்கு சென்றார். பிறகு வளர்ந்து இளமை பருவம் அடைந்த அஞ்சனா தேவியின் மகன் ஹனுமான் ராமரின் தீவிர பக்தர் ஆனார். ராமாயணத்தில் ராவணனை கொல்ல ராமருக்கு பெரும் உதவியாக ஹனுமான் விளங்கினார். இந்த வீடியோ ஹனுமானின் பிறப்பை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.